இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 119:27. மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். அமேன். இந்த உலகத்தின் காரியங்கள் மாயையாயிருக்கின்றது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய காரியங்களை நாம் பார்க்கின்றோம். இந்த உலக வாழ்க்கை மிகவும் சிறிய வாழ்க்கை. இது பறந்து போய்விடும், ஓடி போய்விடும், சுருண்டி போய்விடும். ஆனால் கர்த்தரோடு நாம் வாழ இருக்கின்ற வாழ்க்கையோ நித்திய வாழ்க்கையாக இருக்கின்றது. அவருடைய வழியை நாம் பார்க்கும் பொழுது இந்த மாயையான உலகத்தை பாராதபடிக்கு, அதில் இருக்கின்ற இச்சையான காரியங்கள், உலகத்தின் மாயை வீணாயிருக்கின்றது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் அதிலிருந்து விலக்கி மீட்டு பாதுகாக்கப்படும்படியான வேளையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெகு சீக்கிரத்தில் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையில் அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்றால் அவருடைய வழிகளில் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த மாயையான காரியங்களிலிருந்து, உலக மாயையிலிருந்து கர்த்தர் நம்முடைய கண்களை விலக்கி அவருடைய வழிகளில் உயிர்ப்பிக்க, அவருடைய வழிகளில் உயிர்ப்பிக்கப்படுகின்ற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமும் கிருபையும் இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரித்துக் கொள்ளுகின்ற பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.